எல்லாரும் ஹோம் டூர் தான் போவாங்க. நாம அண்ணா வீட்டு நிலத்து டூர் போலாங்க. ஒரு நாள் திடீர்னுட்டு போணும்னு தோணுச்சு. அண்ணா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, "நாகப்பழம் நெறைய இருக்கு. வந்து அறுத்துட்டு போ, அறுத்துட்டு போன்னு" சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு "கிளம்புடா போலாம், கார் எடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி, அண்ணா 2 பேரையும் வீட்டாண்ட போய் கார்ல ஏத்திக்கிட்டு வந்தோங்க. அப்புறம் அத்தை தான் கேட்டாங்க, "ஏம்மா என் வீட்ல பிளாஸ்டிக் கவரா இல்ல குண்டான தூக்கின்னு வந்துட்டியேம்மா?" அப்படின்னாங்க. "இல்ல அத்தை, பிளாஸ்டிக் கவர்லாம் பயன்படுத்தக்கூடாது. குண்டான் தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புன்னகை தான். அத்தை கூட சேர்ந்தா ஒரே அரட்டை தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு அத்தை வரவேற்பெல்லாம் பலமாக இருந்தது. "தண்ணி குடிம்மா, தண்ணி குடிம்மா" அப்படின்னாங்க. "ஏம்மா அவ்வளோ நாகப்பழம் இருந்துச்சு, அப்போ வரக்கூடாதா? இப்போ எல்லாம் உழுந்து போச்சே" அப்படின்னாங்க. ஏன்னா அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சிடென்ட்டு பற்றி. இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல அண்ணாவுக்கு வந்து காலில் கம்பி வச்சுருந்தாங்க. அந்த கம்பியை ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷன் நடந்ததுனால முடியல. அண்ணா இல்லாமல் அண்ணா நிலத்துக்கு போகிறதுக்கு தோணலை. சரின்ட்டு அண்ணா, "சரி சரி வாங்க, இருக்கிறத அறுத்துட்டு போகலாம். குண்டான் காலியாக போகாது, இருக்கிறத அறுத்து கொடுக்குறோன்னு" சொல்லிட்டு அண்ணி அண்ணாவும் ஓடி ஓடி அறுத்து கொடுத்தாங்க. அண்ணாக்கு கால் ஆப்ரேஷன்லேயும் அண்ணா வந்து பால் மாறாமல் இங்கே இருக்குது பாரு, அங்கே இருக்குது பாரு. நான் சொன்னேன் ரெஸ்ட் எடுனா கூட அண்ணா கேட்கல. "கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போ" அப்படின்னாங்க. அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள், இவ்வளோ நாகப்பழத்தை அறுத்துட்டோம். இன்னமும் அண்ணா இருக்குதுன்னாங்க. ஆனால் அணில் நிறைய கடித்து போட்டுட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் வந்து நிறைய அறுத்துட்டு போயிடுச்சுன்னாங்க அத்தை. சரி பரவாயில்லன்னு அண்ணன், "சரி வாங்க மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போகலாம், எலுமிச்சை பழம்லாம் கொஞ்சம் அறுத்துக்கலாம்." அங்கே பாருங்கள், அண்ணாக்கு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு. ஆனாலும் தங்கச்சிக்காக வந்துட்டார் ஒரு கோலை தூக்கிட்டு. "இன்னாத்துக்கு கோல் எடுத்துக்கிறீங்கன்னா, ஏதாவது பாம்பு நடமாட்டா கூட தட்ட தட்ட ஓடிருந்தாங்க." இது வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்புங்க. அந்த நீளமாக மரங்க தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்லேயே கூட தெரிஞ்சிருக்கும். இது நிலவேம்பு மரம். சரின்ட்டு அண்ணா தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்த மல்லிகைப்பூவெல்லாம் அறுத்து கொடுத்தாங்க. சரின்ட்டு தங்கச்சி சும்மா போகக்கூடாது, மல்லிகைப்பூ வேசிட்டு போகணுன்னு அறுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வந்து, "அக்கா பப்பாளி இருக்கா, நல்லா சூப்பராக இருக்கும், அறுக்கா அறுக்கா" அப்படின்னா. சரி குட்ரி, வீடியோக்கு போஸ் கொடுக்கறதுக்குனாச்சும் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்பாயாவை கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தோட்டம் பயங்கரமாக இருந்ததுங்க. ஏகப்பட்ட கருவேப்பிலை மரம். "என்னாடி இது, எங்கேயாவது கடைக்காருக்காவது கொடுக்கலான்னா, எங்கக்கா இதெல்லாம் வாங்குறாங்க, இது எங்கக்கா அறுத்துன்னு போய் கொடுக்குறதுன்னா." சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ கருவேப்பிலை. அப்புறம் தான் சொன்னேன், "யூடியூப்பில் போய்ட்டு தேடி பாருடி, கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலை துவையல் எப்படி வைக்கிறதுன்னு பாரு, தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. ஆனால் நீங்கள் காடு மாதிரி கருவேப்பிலை தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு." அதெல்லாம் அறுத்துட்டு வரதாட்டி அத்தை சுட சுட போண்டா சுட்டுன்னு இருந்தாங்க. சரி அதையும் ஒரு சைக்கிள் கேப்பில் ஒரு வீடியோ போட்டேங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பச்சை மிளகா நிறைய அடிக்கடிக்கு கலக்காய் இந்த மாதிரி இந்த இடத்துல போடுவாங்க. சரின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரதாட்டி அத்தை சுட்டு வச்ச போண்டாவை நல்லா சூப்பராக சுட சுட இருந்தது. எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்டோம். போண்டாக்கு மேட்சிங்காக ஒரு நல்ல காஃபி. "அத்தை எனக்கு டீ வேணாம், காஃபி போடு" அப்படின்னேன். உடனே அத்தையும் பார்த்திங்கன்னா கடகடன்னு ஒரு காஃபியை போட்டாங்க. ஒரே அரட்டை சிரிப்பு. அந்த காலத்து மலரும் நினைவுகள் தான். "சரி வா, திருப்பியும் ஒரு ரவுண்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போனோம். "கருவேப்பிலையோட ஒரு ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன்" அப்படின்னேன். சொன்னி அண்ணி, "சரி வாக்கா, அதே இடத்துக்கு போகலாம்" அப்படின்னாங்க. "சரி அக்கா, எங்கள் வீட்டு பப்பாளி காயை காட்டுக்கான்னாங்க அண்ணி." "சரி காட்டிறேன்டி, ரொம்ப பெருசாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி வலித்து கவரில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கினாங்க. எலுமிச்சம்பழம் வேறு இதில் நிறைய இருந்தது. எலுமிச்சம்பழம் மரமும் நிறைய தோட்டம் மாதிரி இருந்தது. அதுவும் எல்லாத்தையும் அறுத்து எடுத்துக்கிட்டோம். அண்ணா, "சரி வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, நேரத்தோட கிளம்புங்க" அப்படின்னாங்க. சரிட்டு அண்ணா அண்ணி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டாண்ட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அத்தைகிட்ட சொன்னேன், "அத்தை உன் புடவை சூப்பராக இருக்குது, வீடியோவில் நீ தான் அத்தை கலக்கலாக இருக்க போகிற" அப்படின்னேன். பாருங்கள், அத்தை முடியை கடைசியாக காட்டுறேன். அத்தைக்கு இப்போ வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65க்கு மேலே இருக்கும். ஆனால் அத்தை முடி மாத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குது. எப்போ போனாலும் சொல்லுவேன், "அத்தை நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், உன் முடியை கொஞ்சம் கடன் கொடு அத்தை" அப்படின்வாங்க. பாருங்க, பாம்பு மாதிரி எவ்வளோ நீளமாக இருக்குது. அதாவது அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த காலத்து உணவு முறை தாங்க. அண்ணா வீட்டு நிலமும் எங்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு சொர்க்கம் மாதிரி தாங்க.